ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ எ வெரி ஹேப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. அஃப்கோர்ஸ் இது பிலேட்டட் விஷ் தான். பட் ஸ்டில் இருந்தாலும் என்னோட விஷ் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இங்கே நெதர்லாண்ட்ஸில் நாங்க எப்படி தீபாவளிய கொண்டாடினோம் அப்படிங்கிற பத்தி தான் இந்த விளாக்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டே முன்னாடி நாளே போய் வந்து இந்த மாரி கிராக்கர்ஸ் வாங்கிட்டோம். இங்கே வந்து சில கேட்டகரிஸ் இருக்கு. அதாவது இவங்க ஊர் ஃபங்க்ஷன் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்மஸ் அந்த மாதிரி நியூ இயர் இல்லாம, நம்மளோட ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி தீபாவளி அந்த மாரிலாம் இருந்தா, அதுக்குன்னு சில கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அதுக்குப்படி தான் வெடிக்கணும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நாங்க வெறும் கம்பி மத்தாப்பு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே வரும்போது ஒரு செல்ஃபிய போட்டாச்சு. தீபாவளினாலே நான்வெஜ் இல்லாமையா? நான்வெஜ்னா அது வந்து சிக்கனா இருக்கலாம், மட்டனா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நாங்க சிக்கன் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதையும் மதியானம் வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு. நான் அப்படியே சும்மா அப்படியே சுத்தி பார்க்கலாம் வெளிய அப்படின்னு போனப்போ, ஃபுல்லா இந்த மாரி லைட் செட்டிங் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. பட் நான் வந்து ஆஹா! நமக்காக அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டேன். ஸோ அப்படி நெனச்சு நம்ம ஹேப்பியா இருக்கலாம். பட் இது தீபாவளிக்காக போடல அவங்க. மேபி வந்து ஹாலோவன் வரப்போகுது. இங்க அது வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இத வந்து அதுக்காக இவங்க போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாரி எல்லா மரத்துலயுமே அந்த சீரியல் லைட்ட வந்து தொங்க விட்டு போட்டிருந்தாங்க. ஒரு லைட்டையும் ஒரு டிஃப்ரெண்ட்டா வந்து போட்டிருந்தாங்க. பார்க்கவே சூப்பரா இருந்தது. அத விட இந்த இதுதான் வந்து சூப்பரா இருந்தது. ஒரு மாரி டிசைனா சூப்பரா இருக்கு பாருங்க. டிசைனா அப்படியே போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் போனப்போ இதுதான் வந்து சென்ட்ரம். அங்கேயுமே இந்த மாதிரி வந்து நெறையா சீரியல் லைட் போட்டிருந்தாங்க. சரி ஓகே இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்ப நம்ம தீபாவளிக்கு ரெடி ஆகணும் இல்லையா? எஸ் இதுதான் என்னோட அவுட்ஃபிட். நான் ரெடி ஆயிட்டேன். ஸோ இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வந்து நான் ஜீனுக்கு இது தனியா தான் வாங்கினேன். பட் இப்ப வந்து அத மேட்ச் பண்ணிட்டேன். இப்ப நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கம்பி மத்தாப்பு தான். நான் இங்க ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரிக்கு தான் வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து பென்சிலு. இது வந்து கலரா வேணுங்கிறனால அங்க இருக்க ஷாப் ஓனர் வந்து இத குடுத்தாரு. அப்புறம் இது வந்து ஊதுபத்தி அது ஃப்ரீயா குடுத்துட்டாங்க. சரி ஓகே நாங்க பருத்தலான்னு இது வந்து நம்ம கேஸ் லைட்டர் தான். சரி அதுக்கு தான் வந்து நாங்க அதையே யூஸ் பண்ணி அப்படியே படுத்திக்கிட்டாச்சு. ஃபர்ஸ்ட் இருந்தது இப்படி தான் இருந்தது. செகண்டு வந்து அந்த கலரா இருந்தது வந்து இந்த மாதிரி கலரா அது அப்படியே டிஃப்ரெண்ட்டா வந்தது. அடுத்து வந்து இந்த பென்சில் இது நல்லா இருந்தது. அழகா வந்தது. இது 3யும் நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணி அப்படியே ஒண்ணா செலிப்ரேட் பண்ணி நல்லா ஜாலியா எங்களோட தீபாவளிய வந்து நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. அ என்ஜாய் பண்ணது மட்டும் போதுமா? நம்ம ஃபோட்டோ, வீடியோலாம் எடுக்காம இருப்போமா? ஸோ அந்த வகையில நாங்க ஃபோட்டோ, வீடியோலாம் எடுத்துட்டோம். எடுத்து முடிச்சுட்டு நைட்டு வந்து இட்லி காலையில தான் யூசுவலா நம்ம வீட்லலாம் இட்லி குடுப்பாங்க வீட்ல. ஆனா காலையில ஊத்த முடியாத காரணத்தால நைட்டு நாங்க ஊத்தி சிக்கன் குழம்போட வச்சு நல்லா ருசியா சாப்பிட்டோம். அங்க பாருங்க ஆவி பறக்க பறக்க இட்லிய வந்து நாங்க அப்படியே சூடா வந்து சாப்பிட்றோம் சிக்கன் குருமாவோட. சூப்பரா இருந்தது. நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க தீபாவளிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஹேப்பி தீபாவளி. டாட்டா பாய்.